குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பேர் மிட்ஷா. கன்னியாகுமரியில இருக்கிற நாகர்கோவில் என்னோட ஊரு. நான் வெஸ்டீஜ்ல யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் அப்படிங்கிற பின் லெவல்ல இருக்கிறேன். ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த பிசினஸ்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. 19 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு படிப்படியா என்னுடைய இன்கம் வந்து ஹையஸ்ட் பாத்தீங்கன்னா 2.25 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்கிறேன். ஒரு 3 வெளிநாட்டு சுற்றுலா போயிருக்கிறேன். 11 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எக்கோஸ்போர்ட் கார் வாங்கியிருக்கிறேன். இந்த பிசினஸ்ல வர்றதுக்கு முன்னாடி நாங்க ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த பிசினஸ்ல ஒரு 65 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் இருந்தது. ஆனா இந்த வெஸ்டீஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் கடன் எதுவும் இல்லை. இதுக்கு காரணம் இந்த லைஃப் எனக்கு கொடுத்தது வெஸ்டீஜ் தான். ஸோ என்னையே இதுல அறிமுகப்படுத்தின என்னுடைய அப்ளைன் மிஸ்டர் PS கிருஷ்ணகுமார் சார் அவருக்கு இந்த டைம்ல நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்கிற டாபிக் பாத்தீங்கன்னா எசென்ஷியல் விட்டமின்ஸ் ஃபார் ஹெல்த்தி லைஃப். நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு ஹெல்த்தி லைஃப்ல இருக்கிறோமா அப்படின்னா இருக்கிறது மாதிரி தோணுது, ஆனா இல்ல. அப்போ அதை எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்ம உடம்பு வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு விட்டமின்னா என்ன, விட்டமின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த விட்டமின் வந்து என்ன பண்ணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன விட்டமின் நம்ம உடம்புக்கு தேவை, விட்டமின் வந்து எத்தனை வகைப்படும், என்னென்ன விட்டமின் குறைபாடு இருந்தா என்ன நோய்கள் வரும், எந்த உணவுல என்ன விட்டமின் இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நார்மலா விட்டமின் அப்படிங்கிறது நம்ம டெய்லி நம்ம உடம்பு வந்து இயங்குறதுக்கும் சீரா செயல்படுறதுக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்களை தான் நம்ம எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். விட்டமின் அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிக் மூலக்கூறுகள் தான். ஸோ விட்டமினை வந்து நம்ம உடம்புக்கு நேரடியா, அதாவது சக்தியை கொடுக்க தெரியாது. நம்ம ஒரு விட்டமின் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நேரடியா எனர்ஜி கிடைக்காது. ஆனா ஒரு செல் வந்து இயங்குறதுக்கும் சீரா வேலை செஞ்சு அதோட மெட்டபாலிக், அதாவது வளர்சிதை மாற்றம்னு சொல்லுவோம், அந்த வளர்சிதை மாற்றம் அதுக்கு தேவையான என்சைம் உற்பத்தி செய்யறதுக்கும் இந்த விட்டமின் வந்து ஹெல்ப் பண்ணும். ஒரு செல் வந்து இயங்கணும்னா விட்டமின் தேவை, ஆனா நேரடியா சக்தியை கொடுக்க முடியாது விட்டமினால. சோ இத புரிஞ்சுக்கணும். நார்மலா விட்டமினை வந்து நம்ம வந்து 13 வகையான விட்டமின் இருக்கு. எசென்ஷியல் விட்டமின்ஸ் அப்படின்னா ரொம்ப முக்கியமான தேவையான விட்டமின் பாத்தீங்கன்னா 13 விட்டமின் இருக்கு. இந்த 13 விட்டமின் என்ன அப்படிங்கறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். விட்டமின் ஏ. விட்டமின் ஏ அப்படின்னா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது B1, B2, B3, B5, B6, B7, B9, B12, இது எல்லாமே பி காம்ப்ளெக்ஸ் தான் சொல்லுவாங்க. விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே. இதுல விட்டமின் ஏயும் விட்டமின் டியும் நம்ம உடம்பே உற்பத்தி செஞ்சுக்கும். மற்ற விட்டமின் எதையும் நம்ம உடம்பு உற்பத்தி செய்யாது. நம்ம சாப்பாட்டுல இருந்துதான், நம்ம சாப்பிடுற உணவின் மூலமா தான் கிடைச்சிடும். சோ இப்போ நம்ம ஒவ்வொரு விட்டமின் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 13 விட்டமினையும் 2 பிரிவா பாடி பிரிச்சுக்கும். அதாவது வாட்டர் சாலுபிள் விட்டமின்ஸ். வாட்டர் சாலுபிள் விட்டமின்ஸ்னா தண்ணீரில் கரையக்கூடிய விட்டமின், கொழுப்புல கரையக்கூடிய விட்டமின், ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸ். தண்ணீர்ல கரையக்கூடிய விட்டமின் பாத்தீங்கன்னா விட்டமின் சியும் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸும். விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்னா B1, B2ல இருந்து தொடங்கி B12 வரைக்கும். இது தண்ணியில தான் கரையும். அதாவது நம்ம டெய்லி எடுத்துக்கணும். இது டெய்லி தேவைப்படக்கூடிய ஒரு விட்டமின். இது நம்ம உடம்புல சேர்த்து வைக்க தெரியாது. அதாவது நம்ம அதிகமா எடுத்தா கூட இது யூரின் மூலமா வெளியில போயிடும். அதனால டெய்லி நம்ம எடுத்துக்கணும். ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸ் பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே. இது ஃபேட்ல தான் கரையும். இதை நம்ம உணவுல எடுத்துக்கும் போது இது நம்மளுடைய கொழுப்பு திசுக்கள்லையும் நம்ம கல்லீரல் லிவர்லையும் போய் ஸ்டோர். இது யூரின் மூலமா வெளியில வராது. இதுக்கு வந்து சேர்த்துதான் வைக்கும், வெளியில அனுப்ப தெரியாது. சோ இப்போ நம்ம ஒவ்வொரு விட்டமினா நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ. இந்த விட்டமின் ஏ அப்படிங்கிறது நம்மளுடைய கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய ஹெல்த்தி ஒரு தோல் வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா விட்டமின் ஏ ரொம்ப தேவை. சளி சவ்வு படலம்னு சொல்லுவாங்க, மியூக்கஸ் மெம்பரைன் அப்படிங்கிறது ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா விட்டமின் ஏ தேவை. நம்ம பற்கள்,
எலும்போட வளர்ச்சிக்கும் விட்டமின் ரொம்ப ரொம்ப தேவை. இனப்பெருக்கத்திற்கு விட்டமின் ஏ ரொம்ப ரொம்ப தேவை. இந்த விட்டமின் ஏ வந்து எதுலெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விட்டமின் ஏ 2 மூலக்கூறா பிரியும். அதாவது விட்டமின் ஏ வந்து அசைவ உணவுல இருக்கும், சைவ உணவுல இருக்கும். முதல்ல அசைவ உணவா இது பிரியுது. எதுலெல்லாம் இருக்குதுன்னா பால், பால் பொருட்கள், தயிர், பட்டர், சீஸ், மோர், இதுல எல்லாம் விட்டமின் ஏ இருக்கு. முட்டையில இருக்கு. கல்லீரல் இறைச்சி, கல்லீரல்னா ஆட்டோட ஈரல் சொல்லுவாங்க, ஆட்டோட ஈரல், மாட்டோட ஈரல், இதுல எல்லாம் அதிகமான விட்டமின் ஏ இருக்கு. மீன்ல இருக்கு, மீன் எண்ணெயில இருக்கு. இப்போ 2வது சைவ உணவு அப்படின்னு பார்க்கும்போது பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற எல்லா வெஜிடபிள்ஸ்ல இருந்து கிடைக்கும். மெயினா பாத்தீங்கன்னா ஆரஞ்சுல இருக்கு, பப்பாளியில இருக்கு, மேங்கோல இருக்கு, கேரட்ல இருக்கு, ஆப்பிள்ல இருக்கு, மஞ்சள் பூசணியில இருக்கு, சக்கரவள்ளி கிழங்குல இருக்கு, குடமிளகாயில இருக்கு, முலாம்பழத்துல இருக்கு. இது எல்லாமே விட்டமின் ஏ தான். அதாவது மஞ்சள் காய்கறிகள், பழங்கள் எல்லாத்துலயுமே விட்டமின் அதிகமா இருக்கு. இந்த விட்டமின் ஏ நம்ம உடம்புல கம்மியா இருக்குது அப்படின்னா அது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? என்னென்ன சிம்டம்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம்? நைட் பிளைண்ட்னஸ். நைட் பிளைண்ட்னஸ்னா மாலைக்கண் நோய். அதாவது இரவு நேரங்கள்ல கண்ணு வந்து சரியா தெரியாது, மங்கலா இருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். 2வது பாத்தீங்கன்னா கெரட்டா மலாசியா அப்படிங்கிறது, கண் பார்வையே தெரியாது. பிறக்கும் போதே பிறவியிலே குருடா பிறப்பாங்க. இல்லைன்னா ஒரு வயசுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஃபீவர் வந்து கண் பார்வை பறி போகும், பார்வை நரம்புகள் எல்லாமே டேமேஜ் ஆயிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா தாம்பத்தியத்துல பெரிய இஷ்யூ இருக்கும். இவங்களுக்கு விட்டமின் ஏ கம்மி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஃபாலிகுலர் ஹைப்பர் கெராட்டிஸ் அப்படின்னா இந்த இவங்களுடைய தோல் டிஃப்ரெண்டா இருக்கும். இவங்களுடைய ஸ்கின்னே வந்து ரொம்ப ரஃபா இருக்கும், சொர சொரன்னு இருக்கும். எவ்வளவுதான் மாய்ஸ்சரைசர் போட்டு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இதை வந்து சரி பண்ண முடியாத அளவுக்கு திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஸ்கின் தான் உருவாகும். லோ இம்யூனிட்டி இருக்கும். அதாவது சீக்கிரமா இவங்களை எந்த ஒரு பாக்டீரியா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் இவங்களை அஃபெக்ட் பண்ணிடும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு விட்டமின் ஏ கம்மி அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அடுத்தது விட்டமின் B1. இந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எல்லாத்துக்குமே பேர் இருக்கு. B1ன்னு சொல்ல மாட்டாங்க டாக்டர்ஸ், தயமின் அப்படிங்கிற பேர் இருக்கு. இப்ப மார்க்கெட்ல குளூட்டோ தயமின் அப்படிங்கிற கேப்சூல், கம்மிஸ் அப்படின்னு நிறைய வந்துருச்சு. நம்ம கிட்டயும் தயமின் இருக்கு. நான் கடைசியா இந்த இயற்கையான உணவுகள்ல இருக்கிறத சொன்னது மட்டும் போதாதுன்னா இதெல்லாம் நம்ம வெஸ்டீஜ்ல இருக்காங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். சோ இந்த தயமின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முட்டையோட மஞ்சள் கருவுல இருக்கு, அகெயின் கல்லீரல், ஈரல் இறைச்சிகள்ல இருக்கு, மீன்ல இருக்கு, மாட்டிறைச்சியில இருக்கு, சிகப்பு அரிசியில இருக்கு, தானியங்கள் மில்லட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கம்பு, சோளம், கோதுமை, வரகு, குதிரைவாலி இந்த மாதிரியான தானியங்கள்லயும் இருக்கு. எல்லா பருப்பு வகைகள்லயும் இருக்கு. ஈஸ்ட்ல இருக்கு, பிளாக் சீட்ல இருக்கு, பாதாம்ல இருக்கு, வால்நட்ல இருக்கு. வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா பூண்டுல இருக்கு, காலிஃபிளவர்ல இருக்கு, கேபேஜ்ல இருக்கு, உருளைக்கிழங்குல இருக்கு. ஃப்ரூட்ஸ் பாத்தீங்கன்னா கிரேப்ஸ்ல இருக்கு, ஆரஞ்சுல இருக்கு, ஆப்பிள்ல இருக்கு. இதுல எல்லாமே விட்டமின் B1 தயமின் அப்படிங்கிற சத்து அதிகமாவே இருக்கு. விட்டமின் B1 கம்மியா இருக்கு அப்படிங்கிறத நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சுகர் இருக்காது, பிரஷர் இருக்காது, ஹெல்த்தியா இருப்பாங்க. ஆனா வெயிட் லாஸ் ஆகும். வெயிட் வந்து கெயின் ஆகாது, வெயிட் வந்து ஜாஸ்தியே ஆகாது. அப்ப அவங்களுக்கு B1 கம்மி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது மசில் எப்பவுமே பிடிச்சுக்கும். சின்னதா ஒரு வேலை செஞ்சா கூட கழுத்து சுளுக்கு பிடிச்சிக்குது, கை வலி இருக்குது, கால் வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சோர்வு அதிகமா இருக்கும். பெரிபெரி அப்படிங்கிற ஒரு நோய் இவங்களை ஈஸியா தாக்கும். அதாவது நரம்புகள் இழுத்து கை கால் செயலிழந்து படுத்த படுக்கையா ஆயிடுவாங்க. இவங்களால எலும்பி நடக்க முடியாது. எல்லாருமே திடீர்னு சொல்லுவாங்க நல்லாதான் இருந்தாரு, திடீர்னு படுத்துட்டாரு, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணமே B1 அப்படிங்கிற விட்டமின் குறைபாடுதான். ரொம்ப டெபிஷியன்சி, அதாவது B1ங்கிறது உடம்புல சுத்தமாவே இல்லை அப்படின்னா நம்மளுடைய மூளையோட செயல்பாடும் கம்மியாகும், நமக்கு பிரீத்திங் ப்ராப்ளமும் ஆகும், டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிடும், ஜீரணம் சரியா ஆகாது. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து பல்ஸ் வந்து ஏறி இறங்கி இருக்கும், நம்மளுக்கு வந்து உள் வீக்கங்கள் இருக்கும். சோ இந்த B1 அப்படிங்கிறது டெய்லி தேவை. இதனாலேயே நிறைய பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த B1ல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா
இந்த B1 அப்படிங்கிற சத்து யாரோட உடம்புல சேராதுன்னா, எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் சேராதுன்னா, ஆல்கஹால் எடுப்பாங்க. தண்ணி அடிக்கிறவங்களுக்கு வந்து இந்த B1 வந்து உடம்புல சேராது. எவ்வளவுதான் ஹெல்த்தியா சாப்பிட்டா கூட இந்த B1 சத்து உடம்புல ஏறாது. அதுக்கு காரணம் அவங்களுடைய ஆல்கஹால் அடிக்ஷன் தான். செகண்ட் விட்டமின் பாத்தீங்கன்னா பி காம்ப்ளெக்ஸ்ல B2 ரிபோஃப்ளேவின் அப்படிங்கிற விட்டமின். சோ இந்த விட்டமின் பாத்தீங்கன்னா நம்மளுடைய நியூ திசுக்கள் வந்து உருவாகிறதுக்கு, நம்மளுடைய உடம்புல வந்து செல் நியூ திசுக்கள் வந்து உருவாகிறதுக்கும், அடுத்தது பாத்தீங்கன்னா இதயம் அப்புறமா மூளையோட ஃபங்க்ஷனுக்கும், நம்ம உடம்புல எலும்பு மஜ்ஜையில இருந்து ரத்த சிவப்பணுக்கள் ஆர்பிசி அப்படிங்கிற சிவப்பணுக்கள் உருவாகிறதுக்கும், லிவரோட ஃபங்க்ஷனுக்கும், கண் பார்வைக்கும். அசோக் சார், என்னோட வாய்ஸ் கேக்குதா? எஸ் மேடம், கிளியரா தான் இருக்கு. கிளியர். ஓகே. ஏன்னா ஒரு சவுண்ட் வந்துட்டு இருக்கு இடையில. இல்ல கிளியரா இருக்கு. நோ ஓகே. இஷ்யூஸ். ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தி ஸ்கின்னா இருக்கிறதுக்கும் இந்த B2 அப்படிங்கிறது தேவைப்படுது. இது எந்த உணவுல எல்லாம் இருக்குன்னா, பால்ல இருக்கு, பால் சார்ந்த உணவுகள்ல இருக்கு, தயிர், மோர், சீஸ், வெண்ணெய் அந்த மாதிரி இருக்கு. கரும்பச்சை நிற காய்கறிகள்ல அதிகமா இருக்கு, வெண்டைக்காயில இருக்கு, அஸ்பாரகஸ்ல இருக்கு, மஷ்ரூம்ல இருக்கு, பச்சை பட்டாணியில இருக்கு, ப்ரோக்கோலில இருக்கு, அவகேடோல இருக்கு, பாதாம்ல இருக்கு, வாழைப்பழத்துல இருக்கு. இதோட டெபிஷியன்சி பாத்தீங்கன்னா, இந்த B2 நம்ம உடம்புல கம்மியா இருக்கு அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, உதடு வந்து திடீர்னு வீக்கமா இருக்கும், எறும்பு கடிச்ச மாதிரி திடீர்னு வீங்கிடும், என்ன பட்டதுன்னே தெரியாது, வீங்கிடும். நாக்குல பாத்தீங்கன்னா அலர்ச்சி இருக்கும், அதாவது திட்டு திட்டா இருக்கும், வெள்ளை படலமா இருக்கும், புண்ணு வந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட் பட்ஸ், அதாவது இவங்களுக்கு சுவையெல்லாம் பெருசா தெரியாது. அடுத்தது பாத்தீங்கன்னா சைட்ல வெடிக்கும், வாயை ஓபன் பண்ணும்போது பிளட் வரும், ரெண்டு ஓரமா வந்து வெடிப்பு ஏற்படும். சின்ன வெயில் பட்டா கூட, அதாவது வெளிச்சம் வந்து இவங்களுக்கு ஆகவே ஆகாது, கண் கூச்சம் அதிகமா இருக்கும், இரத்த சோகையும் இருக்கு. B2 கம்மி அப்படின்னா இந்த சிம்டம்ஸ் இருக்குதுன்னா B2 கம்மி அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அடுத்தது B3 நயாசின். இன்னைக்கு நிறைய இந்த டேப்லெட்ஸ் வந்துருச்சு, நிறைய கிரீம், நைட் கிரீம்ல எல்லாம் நயாசினமைட் அப்படிங்கிறது இருக்கு. இந்த நயாசின் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, நார்மலா நம்ம ஹார்ட்டோட ஃபங்க்ஷனுக்கும், ஹார்மோனை சரியா வச்சுக்கிறதுக்கும், ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்றதுக்கும், நம்மளுடைய மூளையோட செயல்பாடை அதிகரிக்கிறதுக்கும் இந்த B3 நயாசின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. டெய்லி நம்ம ஹார்ட் நல்லா இயங்கணும், நம்ம ஹார்மோன் சரியா இருக்கணும், நம்ம பிரெயின் வந்து ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னா நமக்கு B3 தேவை. இது வந்து மேக்சிமம் நான்வெஜ்ல நிறையவே இருக்கு, கோழி இறைச்சியில இருக்கு, மீன்கள்ல இருக்கு, தானியங்கள்ல இருக்கு, மஷ்ரூம் காளான்ல இருக்கு, அஸ்பாரகஸ்ல இருக்கு, பேரிச்சம்பழத்துல இருக்கு, தக்காளியில இருக்கு, பீன்ஸ்ல இருக்கு, கருப்பு பீன்ஸ்ல இருக்கு, குடமிளகாயில இருக்கு, அப்புறமா பாத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்குல இருக்கு, வேர்க்கடலையில இருக்கு. இந்த விட்டமின் B3 நம்ம உடம்புல கம்மியா இருக்கு அப்படிங்கிறத நாம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அன்ஈவன் டோன் அப்படி ஆகும், டர்ன் ஆகும். சூரிய ஒளியில போனாலும் சரி, போகலனாலும் சரி, அவங்களோட ஸ்கின் டோன் வேற மாதிரி இருக்கும். அதாவது மூக்கு பகுதி, கழுத்து பகுதி, பிறப்புறுப்பு பகுதி, இது எல்லாமே சிவந்து தடிச்சு வித்தியாசமா இருக்கும். காலில் அப்பப்ப நீர் போடும், ஆனா கிட்னி ஃபெயிலியர் இருக்காது. காலில் கொஞ்சம் உட்கார்ந்ததுமே காலில் நீர் போட ஆரம்பிச்சிடும். வெயில்ல போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு ரேஷஸ் வரும், உடனே ஸ்கின் அலர்ஜி ஆகும். நாக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சிவப்பா இருக்கும், அடிக்கடி டயரியா, வயிற்றுப்போக்கும் ஏற்படும். அப்படி இருந்தது அப்படின்னா B3 அப்படிங்கிறது கம்மி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது B5 பேண்டதோனிக் ஆசிட். இதுவுமே நிறைய இப்போ எல்லாருமே கேள்விப்பட ஆரம்பிச்சிட்டோம். பேண்டதோனிக் ஆசிட்னா என்னன்னா, திசுக்களோட வளர்ச்சி, அதாவது நம்ம உடம்புல திசுக்களோட வளர்ச்சிக்கும், இரத்த சிவப்பணுக்கள் ஆர்பிசி அப்படிங்கிற செல்லை வந்து உருவாக்குறதுக்கும் இது ரொம்ப பயன்படுது. ஒரு சில ஹார்மோன், அதாவது செக்ஸ் ஹார்மோன் அப்படிங்கிறது ஆண்களுக்கு உரித்தான டெஸ்டோஸ்டெரோனை உருவாக்குறதா இருக்கட்டும், பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோனை உருவாக்குறதா இருக்கட்டும், ப்ரொஜெஸ்ட்ரானா இருக்கட்டும், இது எல்லாமே செக்ஸ் ஓரியன்டட் ஹார்மோன். இந்த ஹார்மோன் சுரக்கிறதுக்கு
இந்த B5 அப்படிங்கறது பேண்டதோனிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப தேவையா இருக்கு. இன்னொரு தோல் வந்து ஈரப்பதமா இருக்கிறதுக்கும் இந்த ஆசிட் ரொம்ப தேவை. இது எதுலலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தயிர் சார்ந்த உணவுகள்ல இருக்கு, ப்ரோக்கோலில இருக்கு, அவகேடோல இருக்கு, வெள்ளரிக்கால இருக்கு, நூல்கோல்ல இருக்கு, வாத்திறைச்சி, பன்றி இறைச்சி, போர்க்ல எல்லாம் அதிகமா இருக்கு. முட்டையோட மஞ்சள் கருவுல இருக்கு, கல்லீரல் லிவர் ஈரல்ல இருக்கு, சன்ஃபிளவர் சீட்ல இருக்கு, ஓட்ஸ்ல இருக்கு, கோதுமையில இருக்கு, ஈஸ்ட்ல இருக்கு, சோயாபீன்ல இருக்கு. இந்த விட்டமின் B5 டெபிஷியன்சி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதுல ஒரு குறைபாடு இருக்கு. விட்டமின் B5 இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கால் கை எல்லாமே மரத்து போயிடும், உணர்வு இல்லாம இருக்கும். சில நேரம் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா நமத்து போயிடும். தூக்கம் சரியா இருக்காது, ரொம்ப சோர்வா இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. பாதம் வந்து நடக்கும்போது கூச்ச உணர்வு இருக்கும், கால் கீழே வைக்க முடியல, ரொம்ப கூச்சமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்குதுனாலே B5 அப்படிங்கிற சத்து வந்து நமக்கு குறைஞ்சிருச்சு அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். இந்த B5 அப்படிங்கிறதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா B6 பைரிடாக்சின். இந்த பைரிடாக்சின் எதுல எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக யூஸ் ஆகும்னா, முதல்ல நம்மளுடைய உடம்புல DNA RNA கேள்விப்பட்டிருப்பீங்க, மரபணு. இந்த மரபணு உற்பத்திக்கு வந்து நம்மளுடைய எலும்பு மஜ்ஜையில இருந்து இரத்த சிவப்பணுக்களும் சரி, வெள்ளை அணுக்களும் சரி உற்பத்தி ஆகுறதுக்கு இந்த B6 வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. நம்மளுடைய நரம்பு மண்டலத்துல செரோட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன், டோபமின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கணும். இந்த வார்த்தையும் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். செரோட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் அப்படிங்கிறது ஹாப்பி ஹார்மோன் இருக்கு, பேர் இருக்கு, ஆனந்த சுரப்பி. அதாவது இந்த ஹார்மோன் யாரோட உடம்புல நல்லா சுரக்குதோ அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, பாசிட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்கும், நல்ல தூக்கம் வரும், ஜீரண உறுப்புகள் நல்ல வேலை செய்யும், எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடணும் அப்படிங்கிற எண்ணம் வராது, ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. டோபமின் அப்படிங்கிற ஹார்மோன் அப்படின்னா ஃபீல் குட் ஹார்மோன் சொல்லுவோம். அதாவது திருப்தி அடையும் போது வரக்கூடிய ஹார்மோன். அதாவது உதாரணத்துக்கு ஏதாவது நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்துருச்சுன்னா உடனே அந்த ஹார்மோன் சுரக்கும். நம்ம பாடியில ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும், நரம்பு மண்டலத்துக்கும் தேவைப்படும். அதாவது இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, இல்ல கோபமா இருக்கும் அப்படின்னா வயிற்றுல கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். அதுவே எனக்கு தூங்கணும், தூக்கம் வரணும் அப்படின்னா எனக்கு மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்கணும். சோ ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். இது எதுல அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கொண்டக்கடலை சன்னான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல, வாழைப்பழத்துல இருக்கு, அவகேடோல இருக்கு, சோளத்துல இருக்கு, மாதுளையில இருக்கு, பச்சை நிற கீரை வகைகள்ல இருக்கு, முளை கட்டிய பயிர் தானியங்கள்லயும் இருக்கு. இது வந்து கடல் உணவுகள், கடல் சார்ந்த எல்லா உணவுகள்லயும் இருக்கு, மாட்டிறைச்சி அதாவது பீஃப்லயும் அதிகமா இருக்கு. இந்த விட்டமின் B6 அப்படிங்கிறது கம்மி ஆயிடுச்சுன்னா என்ன மாதிரியான அறிகுறி நமக்கு இருக்கும்? அதாவது ஹார்ட் வந்து எப்பவுமே ஒரு படபடப்பு இருக்கும், ஒரு ப்ரெஷர் லெவல் வந்து வேரியேஷன் இருந்துட்டே இருக்கும், மூடு ஸ்விங் ஆயிட்டே இருக்கும், அடிக்கடி சளி பிடிக்கும், தலைவலி வரும், நம்மள அறியாமலே திடீர்னு சோகமா மாறிடும், அழுக வரும். இது எல்லாமே B6 குறைபாடு அப்படிங்கிறது தான். மெயினா B6 அப்படிங்கிறது வந்து நம்ம நரம்பு மண்டலத்தை அதிகமா பாதிக்கும். சோ நரம்பு பிடிச்சு இழுக்கிறது, நைட்டு தூக்கத்துல இருப்பாங்க, திடீர்னு நரம்பு இழுக்கும் அப்படின்னாலே நமக்கு B6 கம்மியா இருக்கு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அதிகப்படியான மன அழுத்தத்தினால டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு கவுன்சிலிங் எடுத்து டேப்லெட், ஸ்லீப்பிங் டோஸ் எல்லாம் எடுத்துக்குவாங்க. சோ அப்படி எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் B6 கம்மி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தது அனிமியா. நம்மளுடைய உடம்புல ஹீமோகுளோபின் கவுண்ட் ரொம்ப குறைவா இருக்கும். எல்லாத்தோட முக்கியமா பாத்தீங்கன்னா ஞாபக மறதி இருக்கும். அவங்களுக்கு என்ன பேசணும், என்ன செய்யறோம் அப்படிங்கிறத ஒரு செகண்ட் 2 செகண்டுக்குள்ள மறந்துருவாங்க, திரும்ப ரொம்ப நேரம் ஞாபகப்படுத்தி தான் அதை சொல்லுவாங்க. ட்ரை ஸ்கின்னா இருக்கும், உதடு எல்லாமே ரொம்ப காஞ்சு போயிருக்கும் உங்களுக்கு. அடுத்தது ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு, அதாவது ரிஸ்க் வந்து ஜாஸ்தி. B6 கம்மி அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். நாக்கு வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு சிவந்து ஒரு மாதிரி செவத்து போய் இருக்கும். அதாவது இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா அதுல புண்ணும் இருக்கும், உதடு வந்து வெடிப்பு, அடிக்கடி வெடிப்பு வரும், ஸ்கின்ல வந்து பிக்மெண்டேஷன் ரேஷஸ் இருக்கும், அடிக்கடி வரும், காரணமே தெரியாது எதுக்கு வருதுன்னு. அப்படி வந்தாலே B6 அப்படிங்கிற டெபிஷியன்சி தான்.
B7 பயோட்டின். இந்த பயோட்டின் அப்படிங்கிறது வெஸ்டீஜ்ல இருக்கிற எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கு, சப்ளிங்கால் ஸ்ப்ரேயாவும் இருக்கு, சப்ளிமெண்டாவும் இருக்கு. இந்த பயோட்டின் அப்படிங்கிறது எதுக்கு தேவை மெயினா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய புரதம், புரோட்டீன் சாப்பிடுறோம், ஃபேட்டு கொழுப்பு எடுத்துக்கிறோம், அடுத்தது கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறோம். இந்த மூணும் சேர்ந்து சக்தியா மாறுறது, அதாவது இந்த மூணும் டைஜஸ்ட் ஆகி கெரட்டின் அப்படிங்கிற ஒரு புரோட்டீனை உற்பத்தி செய்யறதுக்கு இந்த பயோட்டின் உதவுது. கெரோட்டின் அப்படிங்கிற ஒரு புரோட்டீனை உற்பத்தி பண்றது எதனால அப்படின்னா, எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, நம்மளுடைய தலைமுடிக்கும், நம்மளுடைய ஸ்கின்னுக்கும், நம்மளுடைய நெயிலுக்கும், இந்த மூணுக்கும் இந்த கெரோட்டின் தேவை. இந்த கெரோட்டினை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு விட்டமின் பாத்தீங்கன்னா B7. இந்த B7 யாரு உற்பத்தி பண்ணுவா அப்படின்னா, நம்ம குடல் பகுதியில இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா மட்டும்தான் இந்த விட்டமினை உற்பத்தி செய்ய முடியும். கட் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம். இது கடைசியா நான் அதை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஏன் நம்ம எல்லா சப்ளிமெண்ட் சாப்பிட்டாலும், எல்லா உணவுகள் எடுத்தாலும் நோய்கள் சரியாகாம இருக்கு, ரொம்ப நாள் ஆனாலும் வேற மாதிரி பிரச்சனைகள்ல தான் முடியுது அப்படின்னா, அதுக்கு காரணம் நம்ம கட்டுல நல்ல பாக்டீரியா இல்லைன்றதுதான். சோ இந்த நல்ல பாக்டீரியாவை உருவாக்குறதே, இந்த நல்ல பாக்டீரியா B7 அப்படிங்கிற பயோட்டினை உருவாக்கி கொடுக்குது. சோ இது எதுல அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முட்டையோட மஞ்சள் கருவுல இருக்கு, சீஸ்ல இருக்கு, நட்ஸ்ல பாதாம், வால்நட், பம்கின் சீட்ஸ்ல இருக்கு, ஓட்ஸ்ல இருக்கு, ஆனியன்ல இருக்கு, கீரையில இருக்கு, தக்காளியில இருக்கு, ராஸ்பெரியில இருக்கு, பனானால இருக்கு, வேர்க்கடலையில இருக்கு, டூனா ஃபிஷ்ல இருக்கு, ப்ரோக்கோலில இருக்கு, லெட்டூஸ்ல இருக்கு. இது எல்லாமே B7 அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள். B7 கம்மியா இருந்ததுன்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய குடல் அழற்சி, குடல்ல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கும். அடுத்தது முடி அதிகமா கொட்டும், அந்த இடத்துல முடி வளராது, அலோபீசியா அப்படிங்கிற வழுக்கை ஏற்படும். ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் இருக்கும், உடம்பு தடிக்கும், அங்கங்க சம்பந்தமே இல்லாம தடிச்சு சிவந்து காணப்படும். நம்மளுடைய பிரெயின் நியூரோ சம்பந்தமான பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தமா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும், ரொம்ப ஸ்லோ ஆகும் பிரெயினோட ஃபங்க்ஷன். B7 கம்மி ஆகும் போது பிரெயின் ரொம்ப ஃபாஸ்டா இருக்காது, எதையுமே ஈஸியா டக் டக்குன்னு முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப தாமதமாகும். அடுத்தது தசைகள், மசில் வீக்கா தான் இருக்கும். இந்த மசில் தொங்கி ஒரு மாதிரி அந்த டைட்டனா இருக்காது. இம்யூனிட்டி பூஸ்ட் இவங்க உடம்புல ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்காது. ஈஸியா பாக்டீரியா இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் இவங்களை இமீடியட்டா தாக்கிடும். அதாவது ஒரு மழையில போனா கூட உடனே ஜலதோஷம் வந்துடும், யாருக்கிட்டையாவது உட்கார்ந்தாங்கன்னாலும் அவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு தொற்று வியாதி ஈஸியா வந்துடும். அந்த மாதிரி வீக்கா இருக்கிறவங்க நினைச்சுக்க வேண்டியதுதான் B7 கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது B9. இந்த B9ம் நமக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம், ஃபோலிக் ஆசிட். அதோட பேரு ஃபோலிக் ஆசிட் நம்ம கிட்ட இருக்கானா இருக்கு, அயன் ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற பேர்ல இருக்கு. இந்த அயன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இரும்பு சத்துன்னு நம்ம சொல்றோம். இந்த இரும்பு சத்து ஏன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்? நம்ம உடம்புல இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகணும் அப்படின்னா இரும்பு சத்து இருந்தா மட்டும்தான் உற்பத்தி ஆகும். வெள்ளை அணுக்கள் உற்பத்தி ஆகணும் அப்படின்னா நமக்கு ஃபோலிக் ஆசிட் இருந்தா மட்டும்தான் வெள்ளை அணுக்களை உற்பத்தி ஆகும். வெள்ளை அணுக்கள் சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகல அப்படின்னா நம்ம உடம்புல புதிய செல்கள் உருவாகாது. புதிய செல்கள் உருவாகல அப்படின்னா என்ன ஆகும்னா எல்லா நோய்களும் நமக்கு வரும். அடுத்தது இது சன்ஃபிளவர் சீட்ல இருக்கு, பீன்ஸ்ல இருக்கு, கீரையில இருக்கு, பீட்ரூட்ல இருக்கு, பப்பாளியில இருக்கு, ஆரஞ்சுல இருக்கு, எல்லா வகையான பருப்பு வகைகள்ல இருக்கு, முளைவிட்ட தானியங்கள் கீரைகள்லயும் இருக்கு. B9 டெபிஷியன்சி. இந்த B9 அயன் டெபிஷியன்சி நார்மலா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பிரெக்னன்ட் லேடிஸுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண உடனேயே டாக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய உணவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட். ஏன் ஃபோலிக் ஆசிட் கொடுக்குறாங்கன்னா, நம்ம ஓரலா சொல்லிடும், ஒரு பொண்ணு அப்படின்னாலே கால்சியமும் அயனும் தேவை அப்படின்னு ஓரலா சொல்லிடும். உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை ஒரு கருவுல இருக்கும்போது அந்த கருவுல வளர்ற குழந்தைக்கு மூளை வளர்ச்சி வேணும் அப்படின்னா ஃபோலிக் ஆசிட் வேணும். ஃபோலிக் ஆசிட் இருந்தா மட்டும்தான் மூளை வளர்ச்சி அடையும். முதுகு தண்டுவோட ஸ்பைன், அந்த முதுகெலும்பு வளரணும்னா ஃபோலிக் ஆசிட் தேவை. அப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போது மூளை வளர்ச்சி இல்லாம முதுகெலும்பு இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? அதனாலதான் கரு உருவான உடனேயே ஃபோலிக் ஆசிட் கொடுக்குறாங்க.
பிரஸ்ட் கேன்சர் வந்து ஜாஸ்தி அந்த ரிஸ்க். பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருது அல்ல வந்திருக்கு அப்படின்னாலே அவங்க உடம்புல ஃபோலிக் ஆசிட் இல்ல அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும். வேகமா நடந்தா கூட இவங்களுக்கு மூச்சு வாங்கும், படி ஏறி இறங்கினா மூச்சு வாங்கும், ஒல்லியா தான் இருப்பாங்க, ரொம்ப அழுக வந்தா மூச்சு திணறல் வரும், ரொம்ப சிரிச்சாலும் மூச்சு திணறல் வரும், அனிமியா இருக்கும், ரத்த சோகை இவங்களுக்கு இருக்கும். நார்மலா இருக்கக்கூடிய கவுண்டை விட இவங்க உடம்புல ஹீமோகுளோபின் கவுண்ட் வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கும். தலைவலி இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், இனம் புரியாத ஒரு சோகத்திலே இருப்பாங்க. என்னடா வாழ்க்கை, எழும்பி ஏதாவது செய்யணும்னு நினைச்சா கூட செஞ்சு என்னத்த பண்ண போறோம், இத பண்ணி என்ன செய்ய போறோம், இப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இவங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கும். வாய்ப்புண், அல்சர் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் ஃபோலிக் ஆசிட் கம்மி அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அடுத்தது B12 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விட்டமின். அதுவும் நம்ம கிட்ட இருக்கு, சப்லிங்காலா இருக்கு. B12 கோபாலமின் அப்படிங்கிற பேர் இருக்கு. இந்த கோபாலமின் எதுக்கு அப்படின்னா நம்ம உடம்புல மெயினா ஒரு புதிய செல், கோடிக்கணக்கான செல்கள் நம்ம உடம்புல இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஒரு புதிய செல் உருவாகணும் அப்படின்னா B12ங்கிற சத்து இருக்கணும். நம்ம நரம்பு மண்டலம் மூளை பகுதியில இருந்து உடம்பு முழுக்க இயல்பா சீரா வேலை செய்யணும் அப்படின்னா நமக்கு B12 அப்படிங்கிற சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த B12 எந்த வெஜிடேரியன் ஃபுட்லயும் கிடையாது, ஒன்லி நான்வெஜ்ல மட்டும்தான் இருக்கு. சால்மன் ஃபிஷ்ல இருக்கு, டூனா ஃபிஷ்ல இருக்கு, சிப்பில இருக்கு, மட்டன் சிக்கன்ல இருக்கு. இந்த மாதிரி நான்வெஜ்ல மட்டும்தான் B12 இருக்கு. வெஜிடேரியன்ல ரொம்ப ரொம்ப கம்மி இல்ல, ஆக்சுவலி ரொம்ப குறைவு. கற்பூரவல்லி அப்படிங்கிற ஒரு இலையில இருக்கு, அதை நம்ம ப்ராசஸ் பண்ணி எடுத்துக்க முடியாது. இந்த B12 டெபிஷியன்சிக்கு என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகாது, எடை குறையும், திடீர்னு வெயிட் லாஸ் ஆயிடும், மாதவிடாய் பிரச்சனைகள். மாதவிடாய் பிரச்சனைனா வெறும் பீரியட்ஸ் வந்து ஓவர் ஃப்ளோவா இருக்கிறது இல்லது தாமதமா வர்றது மட்டும் கிடையாது. சிஸ்டா இருக்கட்டும், எண்டோமெட்ரியமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், வயிறு வலியா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இந்த B12 டெபிஷியன்சினால மட்டும்தான் வரும். கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருக்கும். யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் இருக்குதோ அவங்க எல்லாருக்கும் கான்ஸ்டிபேஷன் இருக்கும். மனச்சிக்கல், மலச்சிக்கல்னு சொல்லுவாங்க. சோ கான்ஸ்டிபேஷன் இருக்கு அப்படின்னா B12 டெபிஷியன்சி அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அடுத்தது இவங்களுக்கு எப்பவுமே ஒரு கவலை இருக்கும். கவலை, அதாவது டாக்டர் கிட்ட போய் கவுன்சிலிங் எடுத்துக்குவாங்க, ஸ்லீப்பிங் டேப்லெட் போடுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாடி போயிடுவாங்க. டயர்ட்னஸ், சின்னதா வேலை செஞ்சா கூட இவங்க எப்பவுமே டயர்ட் ஆயிடுவாங்க. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா B12 டெபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். அடுத்த விட்டமின் பாத்தீங்கன்னா விட்டமின் சி, அஸ்கார்பிக் ஆசிட் அப்படிங்கிறது தான் இதோட பேர். விட்டமின் சி இல்லாம நம்ம லைஃப்ல எதுவுமே வேலை செய்யாது. இந்த விட்டமின் சி என்ன மெயினா அப்படின்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி, ஒரு கிருமி எதிர்த்து போராடுற கெப்பாசிட்டி இந்த விட்டமின் சிக்கு தான் இருக்கு. அடிப்பட்டு ஒரு புண்ணு வந்துருச்சு அப்படின்னா அது உடனே ஹீல் ஆகுறதுக்கு, சீக்கிரமா ஆறணும் அப்படின்னா அதுக்கு விட்டமின் சி நம்ம உடம்புல இருந்தா மட்டும்தான் சீக்கிரமா ஹீல் ஆகும். நம்மளுடைய பற்கள், எலும்புகள் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா விட்டமின் சி ரொம்ப ரொம்ப தேவை. திசுக்களோட வளர்ச்சிக்கும் விட்டமின் தேவை. அதை விட முக்கியம், நம்ம சாப்பிடுற உணவு ஜீரணம் ஆகணும் அப்படின்னா விட்டமின் சி தேவை. ஏற்கனவே ஃபோலிக் ஆசிட் பத்தி பேசியிருந்தேன். இந்த ஃபோலிக் ஆசிட்டை நம்ம எடுத்தா மட்டும் உடம்பு உறிஞ்சி எடுத்து நம்ம உடம்புக்கு தேவையான சத்தா மாத்த தெரியாது. விட்டமின் சியோட சேர்த்து கொடுக்கும் போது மட்டும்தான் அயன் நம்ம உடம்புல சேரும். அதனால விட்டமின் சி ரொம்ப ரொம்ப முக்கியம். வயதாவத தள்ளி போடக்கூடிய பவர் வந்து இந்த விட்டமின் சிக்கு இருக்கு. இந்த விட்டமின் சி எதுல அதிகமா இருக்குன்னா நான்வெஜ்ல ரொம்ப கம்மி, வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்ல அதிகமா இருக்கும். அதுவும் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய லெமன், ஆரஞ்சுல அதிகமா இருக்கு, தக்காளியில அதிகமா இருக்கு, மாம்பழத்துல இருக்கு, பைனாப்பிள்ல இருக்கு, பப்பாயால இருக்கு. ரொம்ப அதிகமா இருக்கிறது ஆம்லா, நெல்லிக்காய், கொய்யாப்பழம். நம்ம கிட்ட ஆம்லா இருக்கானா இருக்கு. விட்டமின் சியோட குறைபாடு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கம் வந்து எப்பவுமே ப்ளீட் ஆகும். பிரஷ் பண்ணும்போது ரத்த கசிவு ஏற்படும். ஏதாவது கடிக்கும் போது பல்லு வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது. அடுத்தது ட்ரை ஸ்கின் இருக்கும். அவங்களுக்கு ஒரு மாதிரி பார்க்கும் போதே தெரியும், பவுடரா வரும். அவங்களோட ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கும். மாய்ஸ்சரைசர், லோஷன், ஜெல் எது அப்ளை பண்ணாலும் ஒரு 10 நிமிஷத்துல வந்து ட்ரை ஆயிடும். அடுத்தது அடிப்பட்டா அந்த இரத்த கட்டுங்கிறது அவ்வளவு சீக்கிரமா இவங்களுக்கு ஹீல் ஆகாது, ரொம்ப நாள் இருக்கும், லேட் ஆகும் எதுவுமே. விட்டமின் டி, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 2 விட்டமின் நம்ம உடம்பு வந்து உற்பத்தி செய்யும்.
மற்ற விட்டமினை நம்ம உடம்புக்கு உற்பத்தி செய்ய தெரியாது. விட்டமின் ஏயும் விட்டமின் டியும் நம்ம உடம்பே உற்பத்தி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. விட்டமின் டி அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் கால்சியத்தோட அளவை சீரா வச்சுக்கிறதுக்கும், ரத்தத்துல சீரா வச்சுக்கிறதுக்கும், எலும்போட வளர்ச்சி, எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் இந்த விட்டமின் டி ரொம்ப ரொம்ப தேவை. இந்த விட்டமின் டி எதுல இருந்து மட்டுமே உடம்பு எடுத்துக்கும் அப்படின்னா சூரிய ஒளியை டிபெண்ட் பண்ணி மட்டுமே இருக்கும். சூரிய ஒளியில இருந்து விட்டமின் டியை உற்பத்தி செய்யும். ஃபுட்டுன்னு பாத்தீங்கன்னா ஓட்ஸ்ல இருக்கு, சோயால இருக்கு, ஃபிஷ் ஆயில்ல இருக்கு, முட்டையோட மஞ்சள் கருவுல இருக்கு, டூனா ஃபிஷ்ல இருக்கு, சிப்பியில இருக்கு. ஆனா அதிகமா இருக்கிறது சூரிய ஒளியில தான் இருக்குது. இந்த விட்டமின் டி டெபிஷியன்சி இருந்தது அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஃபட்டிக் இருக்கும், ஜாயிண்ட் பெயின் இருக்கும், ஹேர் லாஸ் இருக்கும். அதாவது நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் ஆனா ஏன் முடி கொட்டுதுன்னு கூட தெரியாது. மூட்டு வலி, முழங்கால் வலி எல்லாமே இருக்கும். தைராய்டு இருக்கும், வெயிட் வந்து அதிகமாகும், டிப்ரெஷன்ல இருப்பாங்க, மூடு சேஞ்சஸ், மூடு ஸ்விங் ஆயிட்டே இருக்கும், போன் லாஸ், டென்சிட்டி இருக்காது, மசில் கிராம்ப் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து அடிக்கடி வந்து ஃப்ரீக்வெண்டா வந்து உடம்பு சரியில்லாம போயிடும். நார்மலா இருக்கக்கூடிய எலும்புகள், நம்ம கால் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்க வேண்டிய கால்கள் வந்து இப்படி இருக்கும். அதுக்கு ரிக்கட்ஸ் பேரு. இந்த மாதிரி வளைஞ்சு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு விட்டமின் டி வந்து கம்மி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு குழந்தையோட வளர்ச்சியிலே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவங்க வந்து ஹைட் ஆக மாட்டாங்க, குள்ளமா இருப்பாங்க. அப்படின்னாலே அவங்களுக்கு விட்டமின் டி வந்து கம்மி அப்படிங்கிறது தான். அடுத்தது விட்டமின் இ ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசி விட்டமினான விட்டமின் கேய உறிஞ்சி எடுத்து நம்ம உடம்புல சேர்க்கறதுக்கு இந்த விட்டமின் டி அப்படிங்கிற சத்து வந்து உதவும். இந்த விட்டமின் இ வந்து எதுன்னா நம்ம உடம்புல தலையில இருந்து கால் வரைக்கும் நம்மளுடைய நரம்புகள், எலும்புகள் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது. டிஎன்ஏ, ஆர்என்ஏ உற்பத்திக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா உதவுது. அடுத்தது நம்மளுடைய ரெட் ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய சிவப்பு ரத்த அணுக்கள், அந்த செல்லுக்கு வெளியில இருக்கிற செல் சுவர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு இந்த விட்டமின் இ வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது அதிகமா எண்ணெய் வகைகள்ல தான் இருக்கு. சோள எண்ணெயில இருக்கு, பருத்தி ஆயில்ல இருக்கு, சன்ஃபிளவர் ஆயில்ல இருக்கு, ஆலிவ் ஆயில்ல இருக்கு, மில்லட்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கு, சோ எண்ணெயில இருக்கு, வேர்க்கடலைல இருக்கு, வெள்ளரிக்கால இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா கல்லீரல், இறைச்சி, அதுல வந்து அதிகமாவே இருக்கு விட்டமின் இ. கரும்பச்சை நிற வெஜிடபிள்ஸ்லயும் கொஞ்சமா விட்டமின் இ நமக்கு இருக்கு. இந்த விட்டமின் இ டெபிஷியன்சி வந்தது அப்படின்னா அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, மேல் ஃபெர்டிலிட்டி, ஆண்மை குறைவு அப்படிங்கிறது இருக்கும். குழந்தையின்மைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஆண்களுக்கு மோட்டிலிட்டி பவர் ரொம்ப குறைஞ்சிருக்கும். சோ பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அபார்ஷன் ஆயிட்டே இருக்கும், கரு சிதைவு. அதாவது பிரெக்னென்ட் ஆவாங்க, 1 or 2 monthsல கரு சிதைஞ்சிரும். அப்படின்னா அவங்களுக்கு விட்டமின் இ வந்து கம்மி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மசில் வந்து வீக் ஆகும், எப்பவுமே மசில் அவங்களுக்கு கிராம்ப் ஆயிட்டே இருக்கும். பாத நரம்புகள், கால் நரம்புகள் எல்லாமே வீக்கா இருக்கும். கண் பார்வையிலையும் குறைபாடு இருக்கும். ஏற்கனவே கண்ணுக்கு நம்ம விட்டமின் ஏ எல்லாம் சொல்லியிருக்கோம். ஈயும் கம்மியா இருந்தது அப்படின்னா விஷன்ல பிரச்சனை இருக்கு. இது தூர பார்வை, கிட்ட பார்வையை பாதிக்கக்கூடியது விட்டமின் இ குறைபாடு. அடுத்தது கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். கேன்சர் அப்படிங்கிறது இன்னைக்கு பரவலா பேசப்படுற ஒரு நோயா இருக்கு. வீட்டுல ஒருத்தருக்காவது கேன்சர் வர்ற மாதிரி இப்போ எங்க பார்த்தாலும் கேன்சர் அப்படின்னு சொல்றாங்க. கேன்சர் வர்றதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து விட்டமின் இ. அடுத்தது லோ இம்யூனிட்டி, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இவங்களுக்கு ஈஸியா அஃபெக்ட் ஆகும். அடுத்தது கடைசி விட்டமின் பாத்தீங்கன்னா விட்டமின் கே. இந்த விட்டமின் கே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம உடம்புல ரத்தம் அடிபட்டுருச்சு அப்படின்னா, ரத்தம் கசியுது அப்படின்னா ஒரு 3ல இருந்து 5 செகண்டுக்குள்ளாடி உறைஞ்சிடணும். அப்படி உரையல அப்படின்னா விட்டமின் கே வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இந்த விட்டமின் கே வந்து யார் உற்பத்தி பண்ணுவானா, ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம உடம்புல நல்ல பாக்டீரியான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் இந்த விட்டமின் கேயை உற்பத்தி பண்ணி கொடுப்பாரு. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, யாரெல்லாம் டென்டிஸ்ட் கிட்ட, பல் டாக்டர் கிட்ட போய் ரூட் கேனல் பண்ண போயிருந்தீங்கன்னா அவங்க ஒரு 2 டெஸ்ட் எடுக்க வைப்பாங்க. ஒண்ணு வந்து விட்டமின் கேயும் விட்டமின் டியும் எடுக்க வைப்பாங்க. ஏன்னா ரூட் கேனல் அப்படிங்கிறது நம்மளுடைய பல்ல வந்து எடுத்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல வேற ஒரு ஆர்டிபிஷியல் பல்ல வைக்கிறதுக்கு அந்த ஜா லைனை உடைப்பாங்க. ஜா லைனை உடைச்சு அதை ஃப்ராக்சர் பண்ணுவாங்க. ஃப்ராக்சர் பண்ணா அங்க இருந்து ப்ளீட் ஆகும். அந்த ப்ளீடு வந்து எத்தனை செகண்ட்ஸ்ல ஸ்டாப் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, பிளட் டெஸ்ட். அது வந்து 8 செகண்ட், மேக்சிமம் 8 செகண்டுக்குள்ளாடி ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா தான் அந்த ரூட் கேனலே பண்ணுவாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. சோ இது வந்து குடல்,
குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியா தான் இந்த விட்டமின் கே வந்து. இந்த விட்டமின் கே எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை நிற காய்கறிகள்ல இருக்கு, கிரீன் டீல இருக்கு, வெங்காயத்துல இருக்கு, கிரீன் ஆப்பிள்லயும் கிரீன் கிரேப்ஸ்லயும் விட்டமின் கே வந்து இருக்கு. சோ இந்த விட்டமின் கேயோட டெபிஷியன்சி கையில பாத்தீங்கன்னா காயம் ஏற்பட்டா ப்ளீட் ஆகுற ஓவர் ப்ளீட் ஆனா ஆயிட்டே இருக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்னல் ப்ளீடிங் சொல்லுவோம், அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற ஆர்கன் ப்ளீட் ஆகும். அது நமக்கு தெரியாது. குடல் பகுதி லீக்கி கட்டுன்னு சொல்லுவாங்க, அதுல ப்ராப்ளம் ஆகி உள்ளுக்குள்ள இருக்கிற ஆர்கன் லீக் ஆகும். அது ஒரு ரொம்ப டேஞ்சர். சோ அதுக்கு காரணம் விட்டமின் கே அப்படிங்கிறது தான். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா போன் பாத்தீங்கன்னா நார்மல் போன் இவ்வளவு டென்சிட்டியா இருக்கும். இந்த ஆஸ்ட்ரோபோரோசிஸ் அப்படிங்கிற முடக்குவாதம் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு இந்த மாதிரி தான் போன் வந்து இருக்கும். ஸோ ஈஸியா போன் உடஞ்சிரும், ஃப்ராக்சர் ஆயிடும். மூட்டு வலி இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும், மூட்டு வலி, முழங்கால் வலி, கை வலி இருக்கும். பார்க்கின்சனும் வரும் இவங்களுக்கு, நடுக்கவாதம்னு சொல்லுவாங்க. விட்டமின் கே கம்மியானா இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். சோ இது எல்லாமே முக்கியமான விட்டமின்ஸ் பத்தி பார்த்துட்டோம். நம்ம லைஃபுக்கு அன்றாடம் தேவையான விட்டமின்ஸ். இந்த விட்டமின் எல்லாமே எல்லா உணவுகள்லயும் இருக்கு. ஆனா எல்லாம் நம்ம சாப்பிடுறோமா டெய்லி அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா டெய்லி எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாது. இதுல ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிறோம். சிலரால நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க. எல்லா ஃபுட்டும் எல்லாருக்கும் ஒத்து போகாது. எடுத்தாலும் உடம்புல அப்சர்வ் ஆகுற கெப்பாசிட்டி கம்மியா இருக்கும். அப்ப இது எல்லாமே வந்து சரி பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். அது நம்ம வெஸ்டீஜ்ல ஏதாவது இருக்குதா அப்படின்னா இருக்கு. அதாவது நிறைய உணவு வகைகள் பார்த்துட்டோம், எல்லா நோய்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இது சிம்பிளா இதெல்லாம் எனக்கு எடுத்துக்க முடியாதுப்பா, இவ்வளோ ஃபுட்டு இவ்வளோ இதெல்லாம் பார்த்து பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா, ஏதாவது சிம்பிளா ஏதாவது இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கு இம்யூனிட்டி பூஸ்டர் அப்படிங்கிறது. வேற எதுவும் இல்லை, இந்த 5 ப்ராடக்ட். பஞ்சபூதங்கள் மாதிரி நம்ம கைவிரல்கள் 5 மாதிரி தான். நம்ம ஒவ்வொருத்தரோட வீட்லயும் இந்த 5 ப்ராடக்ட் நம்ம கையில இருந்ததுன்னா நான் சொன்ன 13 விட்டமின்ஸுமே இதுல இருக்கு. இப்போ நிறைய பேருக்கு கொஸ்டின் வருது, இதெல்லாம் நான் ரெகுலரா எடுத்துட்டு தானே இருக்குது, ஆனாலும் எனக்கு ரிசல்ட் கம்மியா இருக்குது, இது எவ்வளவு நாள் எடுத்துக்கணும் அப்படின்லாம் கேட்பாங்க நிறைய பேர். நான் ஒரு சிலர் என்கிட்ட கேட்பாங்க இதை எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க எவ்வளவு நாள் உயிர் வாழணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லாருக்குமே 100 வயசுக்கு மேல இருக்கணும்னு ஆசை தானே, அது வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். இது உணவு தானே. நான் ஏற்கனவே சொன்ன உணவுகளை நம்மளால எடுத்துக்க முடியல ப்ராப்பரா. எடுத்துக்கிட்டாலும் உடம்பு வந்து அதை வந்து உறிஞ்சு நம்ம பிளட்ல கலக்கிற கெப்பாசிட்டி இழந்து போயிருக்கு. ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி வச்சிருக்கிறோம். சோ இந்த 5 ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா 1 வருஷம் தொடர்ந்து எடுக்கும் போதே நம்மளுடைய உடம்புல மாற்றங்கள் வரும். நிறைய மிராக்கிள நம்ம பார்க்கலாம். இந்த 5 போதுமா அப்படின்னா இது நார்மலா ஹெல்த்தியா எந்த பிரச்சனையுமே இல்ல, நான் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் பக்கமே போகலப்பா, நான் நல்லா இருக்கேன், என் கண் பார்வையில இருந்து தொடங்கி என் தலையில இருந்து என் பாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இந்த 5 ப்ராடக்ட் மட்டும் போதும். இல்ல எனக்கு மூட்டு வலி இருக்கு, சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு தைராய்டு இருக்கு, எனக்கு வீசிங் இருக்கு, எனக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா நாம அடுத்தது பார்க்க போற ஒரு ப்ராடக்ட வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே நம்ம உடம்புல வேலை செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது முதல்ல தெரியணும். நம்ம இன்னைக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படின்னா நல்லாதான் சாப்பிடுறோம், நல்லதை சாப்பிடுறது கிடையாது. நல்லாவே சாப்பிடுறோம், எதெல்லாம் நமக்கு பிடிக்குதோ அதெல்லாம் சாப்பிடுறோம். ஆனா இது எல்லாமே நல்லதான்னு பார்த்தா நல்லது இல்லை. இது வந்து நம்மளை வந்து இயக்குறது யாருன்னு நினைக்கிறோம், நம்மளுடைய மூளை அப்படின்னு நினைக்கிறோம். மெயினா வந்து நம்ம உடம்புல நம்மளை இயக்குறது மூளை கிடையாது, நம்மளுடைய கட் ஹெல்த். நம்மளுடைய கட் அப்படின்னா குடல் பகுதி. அதாவது கட்டுங்கிறது என்னன்னா வாயில இருந்து ஓரல் கேர்ல இருந்து தொடங்கி ஆசனவாய் வழியா வரைக்குமே கட்டுன்னு தான் நம்ம சொல்லுவோம். இந்த கட்டுல வந்து அது பெருங்குடல்ல இருக்கு நல்ல பாக்டீரியா. இந்த கட்டு ஹெல்த்தை நம்ம கரெக்டா வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஹெல்த்தியா இருக்கலாம். இந்த கட்டை வந்து நம்ம எப்படி ஹெல்த்தியா வச்சிருக்கிறது, அதுக்கு முன்னாடி இந்த கட்டு வந்து நம்ம உடம்புல எப்படி வந்தது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். இந்த பாக்டீரியா நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியானா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம அம்மாவோட வயிற்றுல இருந்து வெளியில இந்த உலகுக்கு வரும்போதே அம்மா கொடுக்குற கிஃப்ட் தான். இந்த பாக்டீரியாவை முழுங்கிட்டு தான் நம்ம வந்து வெளியில வரோம். வெளியில வந்ததும்
நம்ம உடம்புல நம்மளுடைய குடல் பகுதியில மெயினா பெருங்குடல்ல, அதாவது நம்ம உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்கள்னு சொல்றோம்ல, அந்த கோடிக்கணக்கான செல்களை விட நம்ம குடல்ல 100 ட்ரில்லியன் செல்கள் இருக்கு. 100 ட்ரில்லியன் பாக்டீரியா நம்ம உடம்புல இருக்கு. இந்த 100 ட்ரில்லியன் பாக்டீரியாங்கிறது நல்ல பாக்டீரியாவா கெட்ட பாக்டீரியாவா அப்படிங்கறத பொறுத்துதான் நம்மளுடைய ஆரோக்கியம் அடங்கி இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புரிய வைக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு நம்மளுடைய கட்டுல வந்து பாக்டீரியா இருக்கு, நல்ல பாக்டீரியாவும் இருக்கு, கெட்ட பாக்டீரியாவும் இருக்கு. 50-50ன்னு வச்சுக்கோங்க. ஒரு 50 நல்லவன் இருக்கான், ஒரு 50 கெட்டவன் இருக்கான் நம்ம உடம்புக்குள்ள. இப்போ நான் நல்ல உணவை மட்டும் சாப்பிடுறேன், எனக்கு தேவையான, எனக்கு பசிச்சா மட்டும் சாப்பிடுறேன், நல்ல வாயில மென்னு அரைச்சு கூழ் மாதிரி நான் விழுங்கி ஈஸியா டைஜஸ்ட் ஆகி எனக்கு தேவையான சத்துக்களை நான் சரியா கொடுத்தேன் அப்படின்னா, இந்த 50 நல்லவன் 60 மாறுவான். இங்க 50 கெட்டவனா இருக்கிறவன்ல 10 குறைஞ்சு 40 மாறுவான். புரியும் நம்புறேன். ஒருவேளை நான் இப்ப சாப்பிடுற உணவு எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக பேக்கெட் ஃபுட்டு, பிஸ்கெட்டு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், சுகரு, ஃபேட்டு, தேவையில்லாதது, அவசர அவசரமா சாப்பிடுறது, டிவி பார்த்துட்டே சாப்பிடுறது, பேசி பேசி சாப்பிடுறது, மொபைல் வச்சுக்கிட்டே நான் சாப்பிடுறது, அந்த சாப்பாட்டு மேல கவனம் இல்லாம இருக்கிறது, இது எல்லாமே இப்படி நான் சாப்பிட்டேன் அப்படின்னா, இங்க இருக்கானே 50 கெட்டவன் இருக்கானே, இந்த 50 60 மாறுவான். இங்க நல்லவன் 50 இருக்கிறானே, அவன் 40 மாறிடுவான். புரியும்னு நினைக்கிறேன். சோ இப்போ நான் எது அதிகமா கொடுத்துட்டு இருக்கிறேங்கிறத பொறுத்துதான் என் உடம்புல நல்ல கிருமி கெட்ட கிருமி இயங்குது. அதாவது செகண்ட் பிரெயின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய கட்டை. இது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு, அது எப்படி இது வரைக்கும் மூளைதான் எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்குதுன்னு நம்ம சொல்றோம், இது எப்படி வந்து கட்டு வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம உடம்புல 10% மூளை இயல்பா இயங்கும், 90% சிக்னல்ஸ் கொடுக்கறது நம்ம வயறு தான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்போ திடீர்னு நம்மள வந்து ஸ்டேஜ்ல ஏறி பேச சொல்றாங்க அப்படின்னா சின்னதா ஒரு பதட்டம் வரும்ல, அந்த பதட்டம் வந்த உடனே என்ன நடக்கும்? ஒண்ணு நெஞ்சு பக்கத்துல ஏதோ ஒரு படபடப்பு இருக்கும், வயித்துல ஒரு சின்ன சிம்டம்ஸ் இருக்குமா, இமீடியட்டா டாய்லெட் போற ஃபீல் ஆகுமா, நிறைய பேருக்கு வயித்தையே கலக்கிடும். இதை யாராவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். எக்ஸாம் ஃபியர்ல, எக்ஸாம் அப்படின்னு சொல்லும் போதே வயித்த கலக்கிடும். சரி, ஒரு பையனும் பொண்ணும் புதுசா ஏதோ ஒரு லவ் அஃபேர் ஆகுறாங்க, ஒருத்தர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்வையில ஏதோ ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிறது பிரெயின்ல பறக்குமா வயிற்றுல பறக்குமா? சோ வயிற்றுலதான் பறக்கும். ஏன்னா அந்த கட்டுக்கு மட்டும்தான் அந்த கெப்பாசிட்டி இருக்கு, பிரெயினுக்கு இல்ல. பிரெயினை இயக்குறதே நம்ம கட்டு தான் சிக்னல் கொடுக்கும். அது நல்லதா சிக்னல் கொடுத்தா நம்ம ஹெல்த்தியா இருக்கும், கெட்ட சிக்னல் கொடுத்துட்டு இருந்ததுன்னா நமக்கு நோய்கள் வந்துட்டு இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த கட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்காக ட்ரீட்மெண்ட் போறாங்கன்னு நான் சொன்னேன், விட்டமின் டெபிஷியன்சினால. ஆக்சுவலி விட்டமின் ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னாலே நம்ம கட்டு வந்து கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். சுகர் பிரஷர் இருக்கு அப்படின்னாலே கட்டு வந்து கெட்டு போயிடுச்சு அர்த்தம். குடல் சுத்தம் தான் உடல் சுத்தம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்புல ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு நிறைய ஹார்மோன் ஜெனரேட் ஆகும். திடீர்னு எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லது கோபமோ அதிகமாகும் போது கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்குதுன்னு சொன்னேன். அந்த கார்டிசால் எப்படின்னா ஒரு ஆசிட் மழை மாதிரி. அதாவது நம்ம நல்ல தோட்டம் செடி கொடி எல்லாம் அழகா வச்சு ஹெல்த்தியா இருக்கும்போது திடீர்னு ஆசிட் மழை பொழிஞ்சா என்ன ஆகும்? எல்லாமே கரிஞ்சிரும்ல. அதே மாதிரி நான் வந்து நல்ல ஃபுட்டை எடுத்துக்கிட்டு என்னுடைய எண்ணங்கள் சரியா இல்லாம இருந்தது அப்படின்னா, எனக்கு கோபமோ விரக்தியோ ஆச்சுது அப்படின்னா, என்னுடைய வயிற்றுல இருக்கிற செரிமானம் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும், இயல்பா இயங்காது, என்னுடைய கட்டு கெட்டு போயிடும், என்னுடைய மூளையும் சரியா வேலை செய்யாது. சோ உணவை வந்து மாத்தினா நம்மளுடைய வாழ்க்கையை மாத்தலாம். சரி, கட்டுக்கு அப்படின்னா பிடிச்ச உணவுன்னு ஏதாவது இருக்கணும்ல. நம்ம இந்த கெட்ட பாக்டீரியாவுக்கு பிடிச்ச உணவு நமக்கே நல்லா தெரியும், ஏன்னா அதை தான் நம்ம எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில. அதை வந்து விட முடியல நமக்கு. அதை விட முடியாததுக்கு காரணமும் கெட்டவனோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனாலதான். கெட்டவன் நல்லதை சாப்பிட மாட்டான், நல்லவன் கெட்டதை சாப்பிட மாட்டான். நீங்க கெட்ட ஃபுட்டை கொடுத்துட்டீங்கன்னா, ஐயோ உயிர் வாழணுமே அதனால நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி நல்ல பாக்டீரியா எடுத்துக்காது. அதே மாதிரி கெட்ட பாக்டீரியா வந்து நல்ல ஃபுட்டை தொடவே தொடாது. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கட்டுக்கு பிடிச்ச உணவுகள்னு பாத்தீங்கன்னா ஃபெர்மெண்டட் ஃபுட்.
ஃபுட், அதாவது புளிக்க வைத்த உணவுகள். இப்ப இட்லி மாவுலாம் இருக்கு, கஞ்சி இருக்கு. நமக்கு நைட்டு வந்து சாதத்துல தண்ணி விட்டு காலையில எடுத்து குடிக்கிறோம் இல்லையா, அந்த பழைய கஞ்சியில வந்து அதிகமான நல்ல பாக்டீரியா இருக்கு. இன்னைக்கு அமெரிக்கால எல்லாம் பாத்தீங்கன்னா $2 $3 இந்த கஞ்சியை வந்து பாக்கெட்ல விக்கிறாங்க. சோ தயிர் மோர்ல இருக்கு. இட்லி நல்ல உணவு தான், இட்லிலயுமே நமக்கு வந்து கிடைக்கும். ஆனா அதுல கார்போஹைட்ரேட்டும் அதிகமா இருக்கும், அதையும் நம்ம பாத்துக்கணும். சோ நமக்கு பிடிச்ச உணவு நார்ச்சத்து கட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்ம எல்லாம் எடுக்கிறோமா? எடுக்கிறது கிடையாது. நம்ம நார்ச்சத்து எப்படி எடுத்துக்கிறோம்? ஏதாவது ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ரெஃபர் பண்றோம், ப்ராப்ளம் வந்ததுன்னா எடுத்துக்கிறோம். நான் ஹெல்த்தியா இருக்கணும், என்னோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது என்ன நினைக்கிறீங்க? 6 மாசம் 1 வருஷம் ஃபாலோ பண்றது லைஃப் ஸ்டைலா, நான் வாழ்றது வரைக்கும் ஃபாலோ பண்றது லைஃப் ஸ்டைலா அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஃபைபர் நம்ம வந்து எடுக்கிறதுனால, இப்ப ஃபைபர் நார்ச்சத்துள்ள உணவுகள் இருக்கு, ஆனா தேடி தேடி எடுக்கணும். இப்போ உள்ள உணவுகள் ஹெல்த்தியா இருக்கா? இல்ல, கெமிக்கல்ஸ் அதிகமா இருக்கு. அத நம்ம உடம்பு ஜீரணம் பண்றதுக்கு நிறைய ஃபார்முலா ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். அப்ப குடல் பகுதிக்கு எப்பவுமே வேலை கொடுத்துட்டே இருக்கும்போது ஓய்வே இல்லாம இருந்தது அப்படின்னா கட்டு வந்து ஸ்பாயில் ஆகும். அப்ப அதை ஈஸி பண்றதுக்கு நம்மளோட வெஸ்டீஜ்ல ஃபைபர் அப்படிங்கிறது இருக்கு. மூட்டு வலி அதிகமா இருக்கு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும், கட்டு நல்லா இல்லைன்னு அர்த்தம். சுகர் ஹையாவே இருக்கு அப்படின்னா கட் நல்லா இல்லைன்னு அர்த்தம். ப்ரெஷர் வேரியேஷன் இருக்கா? கட்டு நல்லா இல்லைன்னு அர்த்தம். வீசிங் இருக்கா? கட்டு நல்லா இல்லைன்னு அர்த்தம். பீரியட்ஸ்ல இஷ்யூ இருக்கா? கட்டு நல்லா இல்லைன்னு அர்த்தம். தைராய்டு இருக்கா? கட்டு நல்லா இல்லைன்னு அர்த்தம். சோ தலையில இருந்து கால் வரைக்கும் என்னென்ன வியாதிகள்னு டாக்டர்ஸ் பேர் வச்சிருக்காங்களோ எல்லா நோய்களுக்கும் காரணம் நம்ம குடல் தான். குடலை சுத்தப்படுத்திட்டோம் அப்படின்னா, உணவை மாற்றினாலே நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றம் வரும். ஆரோக்கியமான குடல் வந்து அமைதியான மூளையும், அடுத்தது சிறந்த வாழ்க்கையும். நம்ம குடல் வந்து நம்ம கிட்ட பேசும். நம்ம கிட்ட நம்மளுடைய கட்டு பேசும் அப்படிங்கறத யாரால நம்ப முடியுதா? நம்ம கட்டு வந்து பேசும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு நீங்க நல்ல ஃபுட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபீல் இருக்கும், அன்னைக்கு ஹாப்பியா இருப்பீங்க, நல்ல தூக்கம் வரும், ஏதோ ஒரு திருப்தியா இருக்கும், இனம் புரியாத சந்தோஷம் இருக்கும். அதுவே கெட்ட ஃபுட்டை கொடுத்தீங்க அப்படின்னா எரியும், கஷ்டமா இருக்கும், டைஜஸ்ட் ஆகாது, எது கழிக்கும், ஏப்பம் எப்பமா வரும், கேஸ் ட்ரபிள் ஆகும். அப்ப உடல் வந்து சொல்லுது நம்ம கிட்ட, உடலுங்கிறத விட குடல், நம்மளுடைய கட்டு வந்து சொல்லும், இந்த மாதிரி ஃபுட்டை அனுப்புறியே, நான் வந்து எப்படிதான் உயிர் வாழ்றது அப்படின்னு கேட்கும். ஆனா நமக்கு அது புரியாது, புரியும் தன்மை நம்ம இழந்திருக்கிறோம். அதனால கட்டு வந்து நம்ம லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து சுயமா முடிவெடுக்கிற திறன் வந்து வரணும் அப்படின்னா கட்டை பாத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு இப்ப ஒரு பிசினஸ்ல வந்து மோட்டிவேட் ஆகும், யாராவது பேசுறத வச்சு மோட்டிவேட் ஆகும், பிசினஸ் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனா கொஞ்ச நேரத்துல நாளைக்கு பாத்துக்கலாம், அடுத்த வாரம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த முடிவெடுக்கிற திறன் குறையறதுக்கு காரணமே கட்டு சரியில்லை அப்படிங்கிறது தான். கட் அப்படிங்கிறது நம்ம பாக்டீரியா, நல்ல பாக்டீரியாவை எவ்வளவு அதிகப்படுத்துறோமோ அவ்வளோ ஹெல்த்தியா இருக்கும். இங்க இருக்கிறதுல எத்தனை பேர் 10 வருஷம் ஆச்சு நான் ஹாஸ்பிட்டல் பக்கமே போகல அப்படின்னு ஒரு நபரால சொல்ல முடியுமா? நான் 10 வருஷமா ஹாஸ்பிட்டல் போகல, நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ற மாதிரி ஒரு நபர் இருந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி, அப்படின்னா உங்க கட்டு நல்லா இருக்கு அப்படின்னு. ஓகே, இப்போ இந்த ஃபைபரும் நான் எடுத்துக்கிறேன், ஆனா என்னோட பாடியில நல்ல கிருமியை உருவாக்குறதுக்கான ஃபெர்மெண்டட் ஃபுட் எல்லாம் நான் சாப்பிட்டாலும் எனக்கு பிரச்சனை இருந்துட்டே இருக்குதே அப்படின்னா, அதை சரி பண்றதுக்கும் நம்ம கிட்ட காம்பயோட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபுட் வந்து இருக்கு, சப்ளிமெண்ட் பிரைம்ல. இது என்ன பண்ணும்? நல்ல கிருமியை அதிகப்படுத்தும் உள்ள போய். நமக்கு தேவை என்ன? நல்ல கிருமி. இது யாரெல்லாம் எடுத்துக்கணும்? யாரெல்லாம் ஹெல்த்தியா வாழணும்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாரும் எடுத்துக்கணும். பட் நம்ம எல்லாருக்கும் யாருக்கு ரெஃபர் பண்றோம் அப்படின்னா, யாருக்காவது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க காம்பயோட்டிக்ஸ் எடுத்துக்கோங்க அப்படி. இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரலாம், இவ்வளவுதான் நம்ம எடுத்துக்கணுமா? வெஸ்டீஜ்ல எவ்வளவோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு, எவ்வளவோ சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு, அப்ப அதெல்லாம் எடுத்துக்க வேண்டாமா அப்படின்னா கண்டிப்பா எடுத்துக்கணும். இது யார் எடுத்துக்கணும்னா, எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்றவங்க இவ்வளவு போதும், இது போதும், மற்றது எல்லாமே நம்ம ஃபுட்ல கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சுக்கும். ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா பிரச்சனைக்கு தகுந்தது மாதிரி நோனி எடுத்துக்கலாம், கேனோடர்மா எடுத்துக்கலாம், குர்குமின் எடுத்துக்கலாம், லிவர் ஹெல்த் எடுத்துக்கலாம், கிட்னி ஹெல்த் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் சீபக்தான் எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஒவ்வொரு வைட்டல் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கலாம், ரெஸ்போக்கர். இது நமக்கு இருக்கிற ப்ராப்ளத்தோட வீரியத்தை பொறுத்தது. சிவியரா இருக்கு அப்படின்னா இதோட சேர்த்துதான் அதையும் எடுக்கணும், இதை விட்டுறக்கூடாது. அதை எடுத்து இது அப்படிங்கிறது நான் காமிச்ச இந்த சப்ளிமெண்ட்ஸ், இம்யூனிட்டி பூஸ்டரும் ஃபைபர் காம்பயோட்டிக்ஸ் ரெகுலரா டெய்லி
நம்ம டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு நாள் கொடுக்கலனாலும் அந்த விட்டமின் பற்றாக்குறை தான். நல்ல பாக்டீரியாவை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே மாறிடும். நம்ம வாழ்க்கை மாறிடுச்சுன்னா நம்மளுடைய தலைமுறையும் நல்லா இருக்கும். அடுத்த ஜெனரேஷனுக்கு நாம எதை விட்டுட்டு போகணும்னா ஹெல்த்தும் வெல்த்தும் தான். ஹெல்த்தா இருந்தாலே வெல்த்தியா மாறிடலாம். சோ நம்ம எல்லாருக்கும் வந்து ஓரளவுக்கு இந்த விட்டமின்ஸ் பத்தியும், விட்டமின் எந்தெந்த விட்டமின் எதுல இருக்கு, எத்தனை விட்டமின் இருக்கு, இதோட சேர்த்து மினரல்ஸும் நமக்கு தேவை. மினரல்ஸ் அப்படின்னா கொஞ்சம் தான் தேவை. மினரல்ஸ் நிறைய மினரல்ஸ் தேவை, மைனூட்டா தான் தேவை. அந்த மினரல்ஸ் எதுல இருக்குன்னா நம்ம கிட்ட சிஎம்டி இருக்கு. சிஎம்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு மினரல்ஸ் கம்மியா இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே மினரல்ஸ் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா நம்ம மேக்சிமம் இப்ப வந்து ஃபில்டர் வாட்டர் குடிக்கிறோம், நம்ம பாட்டில் தண்ணி குடிக்கிறோம். மினரல்ஸ் வந்து எந்த மினரலை அதிக வச்சிருக்காங்க, எந்த மினரலை கம்மியா வச்சிருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாது. நம்ம உடம்புல எந்த மினரல் கம்மியா இருக்குங்கிறதும் நமக்கு புரியாது. பெட்டர் என்ன மினரல் கூடுதலா இருந்தாலும் சரி, குறைவா இருந்தாலும் சரி, நமக்கு தேவைக்கு கரெக்டா இருக்கணும் அப்படின்னா நம்ம சிஎம்டி டிராப்ஸை வந்து 1 லிட்டர் தண்ணியில 7 டிராப்ஸ் கலந்து அதையுமே நம்ம ரெகுலரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கலாம், வெல்த்தியாவும் இருக்கலாம். ஆரோக்கியமான வாழ்வு வாழணும் அப்படின்னா நம்ம வெஸ்டீஜ்ல இருக்கிற சப்ளிமெண்ட் எந்த சைடு எஃபெக்டும் இல்லாதது, யார் வேணா எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு மட்டும் நம்ம வந்து கேட்டு அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குதான்னு கேட்டுதான் அவங்களுக்கு கொடுக்கணும். டோசேஜ் வந்து ஜாஸ்தி கொடுக்க கூடாது. மற்ற எல்லாரும் வந்து எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். இது ஒண்ணுதான் எடுத்துக்கணுமா, 2 தான் எடுத்துக்கணுமானா இல்ல, எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். நம்ம உடம்புக்கு தேவையானதை எடுத்துட்டு மீதிய உடம்பை வெளியில தள்ளிடும். ஒருவேளை நம்ம சாப்பிட்டதுல நல்ல கொழுப்புகள் இருந்ததுன்னா சேர்த்து வச்சுட்டு எப்பெல்லாம் நமக்கு எனர்ஜி கம்மியா இருக்கோ அப்ப அந்த கொழுப்பை கரைச்சி எனர்ஜியா மாத்தி நமக்கு வந்து உடம்பு கொடுக்கும். உடம்புக்கு அவ்வளவு அறிவு இருக்கு, உடம்புக்கு எல்லாம் தெரியும். நமக்கு தான் அது சரியா புரியறது இல்ல. நம்ம புரிஞ்சுக்காம எதையோ கொடுக்கறோம், எதையோ பாக்குறோம், எதையோ கொடுக்கறோம். எது நல்லதுங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. சோ நல்லது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இனிமே நம்ம லைஃப் ஸ்டைல நம்ம மாத்திக்கலாம். சோ ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பாஷா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். எப்பவுமே நமக்கு ப்ராடக்ட் ட்ரைனிங் எடுத்துட்டு பல வருஷமா, நானும் 12 வருஷமா பார்த்துட்டு இருந்தேன். அசோக் சார் மட்டும்தான் இந்த ட்ரைனிங் கொடுத்துட்டே இருந்தாரு. இன்னைக்கு அவருக்கு பதிலா எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்திருக்கிறாரு அசோக் சார். அதனால அவருக்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் பொறுமையா கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ. விஷ் யூ வெல். അടിപൊളി സെഷനാണ് മാഡം. சார் അടിപൊളി സെഷന് தேங்க்யூ. വളരെ അടിപൊളിയാണ്. தேங்க்யூ. ആ, நன்றி நானி. ഞാൻ ആദ്യത്തിലെന്ത് സെഷൻ ഫുള്ളാ കണ്ടിട്ടുണ്ട്. ஓகே. ஓகே, ஸோ வேற லெவல். பிகாஸ் என்னோட ஒரு கைண்ட் ஆஃப் அந்த ப்ரெசன்டேஷன் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நீங்களோட ப்ரெசன்டேஷனும் அதெல்லாம் வேற லெவல். பிகாஸ் அதுதான் அந்த பேசிக்ஸ். எப்போதுமே டியர் ஃப்ரெண்ட்ஸ், லைக் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 80 பீப்புள் அட்டன் பண்ணீங்க. 80 பீப்புள் வந்து நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த ப்ராப்ளம் வருது இல்லை. மேடம் வந்து இன்றைக்கி அது பக்காவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ எங்கே நமக்கு அந்த பற்றாக்குறை இருக்கோ அந்த பற்றாக்குறையினால தான் அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு வருது. ஸோ அந்த அந்த ரூட் காஸை வந்து நம்ம கிளியர் பண்ணாமல் நம்ம என்ன தான் வந்து சப்ளிமெண்ட்ஸு சும்மா அப்படியே ரேண்டமாக எடுத்தால் அது பிரயோஜனம் இல்லை. ஸோ அதுதான் ரொம்ப தெளிவாக வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே வேறு லெவல் ட்ரைனிங். எனக்கு தேங்க்ஸ் டு யூ ஸோ மச் மேடம். பிகாஸ் உங்களோட நாலேஜ் அண்ட் நீங்கள் கொடுத்த விதம் இது எல்லாமே வந்து செமையாக இருந்தது. தேங்க்யூ கண்டிப்பாக சார். நம்ம மக்கள் மக்கள் வந்து எல்லாமே இதை புரிஞ்சுப்பாங்க. அண்ட் அகைன் ப்ராடக்ட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதிக்கோ 18ஆம் தேதிக்கோ இல்லை மாத கடைசியில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கோ அப்படியான ஒரு ப்ராடக்ட் வந்து வெஸ்டீஜோட ப்ராடக்ட்ஸ் இல்லை. அதுதான் மேடம் தெளிவுபடுத்தினாங்க. விட்டமின்ஸ், மினரல்ஸ் ஆர் நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்ட், இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து லைஃப் லாங் தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு செல்ஃபாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ அதான் நிறைய ட்ரைனிங்ஸில் நான் சொல்லக்கூடிய விஷயம். பிகாஸ் ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18-19 வருஷமாக